வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஞ்சித் சாருக்கு அருண் வந்து ஆறுதல் சொல்கிறாரு. எதுக்காக சொன்னார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு ரஞ்சித் சார் என்ன சொன்னார் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரஞ்சித் சாரை இன்றைக்கி வருத்தெடுத்ததை நம்ம பார்த்துருப்போம் ஷோவில். லைக் கேப்டன்சி வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பாணியில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வருத்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி சாரும் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் இதையே தான் ரிப்பீட்டடாக வேறு வார்த்தைகளில் சொல்கிறீங்க, சமாளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரையும் உட்கார வச்சுட்டாரு. ஸோ அவருக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் விளையாட தெரியல அப்படின்னா அவங்க வந்து லைக் தெரியலன்னு டேரெக்டாக சொல்லலாம். பட் அவர் வந்து சமாளிக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாபியாக வச்சுருந்தார். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கண்டஸ்டன்ஸே சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணதுக்கு அப்புறமே வந்து லைக் ரஞ்சித் சார்கிட்ட வந்து அருண் வந்து பேசியிருப்பார். லைக் நீங்கள் சூப்பராக இந்த வாரம் பண்ணலாம் சார், கேப்டன்சி சூப்பராக, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் பேசியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம அப்கமிங் டேஸில் இன்னும் நம்மளோட இன்புட்ஸை போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஒரு வீக்காக இருக்கட்டும், அதுக்கு நம்ம உழைப்பை போடுவோம். இன்கேஸ் அது நல்ல வீக்காக அமையலனாலும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. ஒரு போர்க்களத்தில் நீங்கள் கத்தி மற்றும் கீழே போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு போரில் சண்டை நடக்குது அப்படின்னா கத்தியை கையில் வச்சுக்கோங்க, கத்தியை கீழே போட்டிங்க அப்படின்னா உங்களால் மறுபடியும் சண்டை செய்ய முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ இது இவரோட சிக்னேச்சர். லைக் ஏதாவது ஒரு விஷயம் கன்வே பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு கதையாவோ இல்லை வந்து ஒரு விஷயத்த ஒரு காரணம் காட்டியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சொல்லி அதை வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்ணுவார். ஸோ ரஞ்சித் சார்ட்டியும் அதே தான் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வாரம் சாதகமாக இணக்கமான ஒரு நாளாக இந்த வீக்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லுவார். ஸோ அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக இந்த வாரத்துக்கு நடுவில் இவர் வெளியே போவாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் ஒரு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ரஞ்சித் சாரும் ஒருத்தர். சத்யாவும் இருந்தார், அவர் அனுப்பிச்சிட்டாங்க. பட் ரஞ்சித் சார் வந்து இவ்வளோ நாள் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷனில் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட இன்புட்ஸை வந்து அவர் கொடுத்து அவருக்கு ஒரு ஆறுதல் சொன்னார் அப்படின்னே சொல்லலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஹக் பண்ணிவிட்டு லைக் ஓகே சார், நம்ம வந்து இந்த வாரத்துக்காக உழைப்போம், அது நல்லா வருதோ இல்லையோ அப்படின்ற மாதிரி கடைசியாக தூங்க போயிடுவார். ஸோ ரஞ்சித் சாருக்கு இது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து குத்திட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அது எப்படி அவரை ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடியுது. பட் அருண் வந்து பேசினதுக்கப்புறம் அவர் நிம்மதியாக தூங்குவார்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இனிமேல் என்ன கேமை விளையாட போகிறார் அப்படின்ற ஒரு தாட் தான் நம்மளுக்கும் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.